முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறத கேட்டு வாழுகிற பொழுது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளும் கூட கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் செய்கிறவர்களுக்கு கொடுப்பார். அவர்கள் இந்த பூமியில உயர்ந்த இடங்களில ஏறி இருக்க பண்ணுவார். நம்ம ஆண்டவரை அன்பை சரியா புரிந்து கொள்ளாம, ஆண்டவர் சரியா அவரை அறிந்து கொள்ளாம ஆண்டவரை குறை சொல்லுவதில் ஒரு புண்ணியமோ இல்லை. எப்போதுமே ஆண்டவரை மாற்றுவதற்கு நம்ம பிரயாசப்படாம நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம். அது நல்லது. ஆமே. எப்போது இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்கள் ஆண்டவரை மாற்றுவதற்கு பிரயாசப்படுகிறார்கள், ஆண்டவரை இருதயத்தை மாற்றுவதற்கு பிரயாசப்படுகிறார்கள். அவருடைய பிரயாசம்லாம் என்ன கேட்டேன்னா, அதிக நேரம் உபவாசம், அதிக நேரம் ஜெபங்கள், அதிக நேரம் காத்திருப்பு கூட்டங்கள், இதெல்லாம் பண்ணி பிரயாசப்படுகிறார்கள். மனசை மாற்றுவதற்கு பிரயாசப்படுகிறார்கள். கர்த்தர் சொன்னார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சிலுவையில உனக்காக எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணேன், சுமந்து தீர்த்து எல்லாம் முடிந்தது. நீ நான் சொல்லுவதை கேட்காம, அதன்படி வாழாம, அதன்படி செய்யாம, என் மனசை மாற்றுவதற்கு, என்னை மாற்றுவதற்கு நீ பிரயாசப்படாத. உன்னை மாற்றிக்கொள்ள பிரயாசப்படு. ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆமே. கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ருசி பார்க்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். வசனத்திற்கு நடுங்குகிற பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தருக்கு வாழ்க்கையில கர்த்தரை மையமாக வைக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நான் எதை செய்தாலும் அதுல இயேசு இருக்கணும். ஹலோ. அப்படிப்பட்டவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவன் வாழ்க்கை இடராது. அவன் வாழ்க்கையில பல வெற்றிகளை பெறுவான், பல நன்மைகளை அவன் என்ன பண்ணுவான், பெறுவான். கர்த்தர் அவரை என்ன பண்ணுவாருங்க, ஆசீர்வதிப்பார்.